1918 ஜப்பானில் நடந்த அமானுஷ்ய உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். எக்கிச்சி சுசுகிங்கிற ஒரு ஆள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவரோட 3 வயசு தங்கச்சிக்காக ஒரு அழகான பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த 3 வயசு குழந்தைக்கு அந்த பொம்மையை பார்த்த உடனே பிடிச்சு போகுது. அதனால சாப்பிடும்போது தூங்கும் போதுன்னு எப்பவுமே அந்த பொம்மை கூடவே இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை இறந்து போகுது. அந்த சோகத்தை தாங்க முடியாத அந்த குடும்பம் அந்த பொம்மைக்கு ஒக்கிக்குன்னு அந்த குழந்தையோட பெரிய வச்சு அந்த குழந்தை கூட இருக்கிற மாதிரியே நினைச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு தெரியல ஒக்கிக்கு கூட தான் இருக்கான்னு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த பொம்மையோட முடி கால் வரைக்கும் வளர்ந்து இருந்ததை எல்லாருமே நோட் பண்றாங்க. அந்த பொம்மை மேல சந்தேகப்பட்டு லேப் டெஸ்ட் கொடுத்து பாக்குறப்போ அது உண்மையான மனுஷனோட முடின்னு கன்ஃபார்ம் ஆகுது. என்னதான் நம்ம கூட ரொம்ப நாளா இருந்த ஒருத்தராகவே இருந்தாலும் பெயினா பயமா இருக்குல்ல, அந்த பயம்தான் 1938 மென்னஞ்சி கோயிலுக்கு அந்த பொம்மையை கொடுத்துட்றாங்க. அங்க இருக்க பிரீஸ்ட் இப்போ வரைக்கும் அந்த பொம்மைக்கு முடி வெட்டி விடுறதா சொல்லப்படுது. நீங்க இப்ப போனா கூட அந்த பொம்மையை பார்க்க முடியும். இது மாதிரி அமானுஷ்ய உண்மை சம்பவங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.